உலகநாயகன் இன்னியாரோ தன்னோட புல்லட்ட வாட்டர் வாஷ்க்கு விட்டுட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாருல்ல. ஆமா, உலகநாயகனுக்கும் இந்த வீடியோவுக்கும் அப்படி என்ன கனெக்ட்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க சொல்றேன். உலகமே புத்தாண்ட கொண்டாட இன்னும் 2 நாள் தான் இருக்கு. புத்தாண்டுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரே குஷி தான். காரணம், ஆடலும் பாடலும் இசை கச்சேரிகள்னு ஒரே கொண்டாட்டம் தான். கிராமத்து பக்கம் போனா ஒரு விதமான கொண்டாட்டமும், சிட்டி பக்கம் வந்துட்டா அது ஒரு விதமான கொண்டாட்டமுமா இருக்கும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு பலரும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி தங்களோட அன்பை வெளிப்படுத்துற விதம் இருக்கே, அடடா, அன்னைக்கு நைட்டு வேற மாதிரி வைபா ஒரு குஷியா இருக்கும். இந்த குஷியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் நம்ம உலக நாயகன் தான் இந்த டேக்கு ரொம்ப ஸ்பெஷல் காரணம். என்னன்னு நமக்கு தெரியும், ஆனா ஜென்சிக்கு வாங்க சொல்றேன். என்னதான் வருஷம் ஃபுல்லா இந்த பாட்டை கேட்டாலும் வருஷத்தோட எண்ட்ல கேட்கும் போது அது ஒரு பெரிய வைபு தான். இந்த வைபுக்கு இன்னொரு காரணம் நம்ம ஞானி இளையராஜாவும் தான். இளையராஜா இசை அப்படி என்ன செஞ்சிருச்சுன்னு கேள்வி பலருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டே இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த பாட்டு. 100 ஆண்டு கண்ட இந்திய சினிமா எத்தனையோ இசையமைப்பாளர்களை கண்டிருக்கு. அவரவர் காலகட்டத்துல தங்களோட ஆக சிறந்த பங்களிப்புகளை அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனா கால ஓட்டமும் ரசனை மாற்றமும் சரித்திரம் படைத்த பல பாடல்களையும் இசையமைப்பாளர்களையும் சற்றே அந்நியப்படுத்திருக்கு. ஆனா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் மாற்று இதுவரை கண்டறியப்படவே இல்லை. புத்தாண்டு தினத்துல தமிழகத்தின் பெருநகரங்கள்ல தொடங்கி குக்கிராமம் வரை நீங்க எங்க போனாலும் இந்த பாட்டு உங்க காதுல கேட்டுட்டே இருக்கும். இந்த பாட்டுக்கு மாற்றா பல வருடங்களாக வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் முயற்சித்திருந்தாலும் 40 வருஷத்துக்கு மேலா புத்தாண்டு தினத்தின் மகிழ்ச்சியை ஒரு சேர இந்த பாடலின் அருகில் நெருங்க முடியல. கடந்த 1982ஆம் ஆண்டு இயக்குனர் SP முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இளமை இதோ இதோ பாடல் தான் அது. இசை ஞானியின் ஆர்ப்பரிக்கும் இசையில் காவிய கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பாரு. பாடலை மறைந்த பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் தனக்கே உரிய வசீகர குரல்ல பாடி அசத்திருப்பாரு. இந்த படத்துல நாயகன் கமல்ஹாசன் என்பதால் அந்த காலகட்டத்தில் காதல் மன்னன் என்று வர்ணிக்கப்பட்ட அவருக்கு ஏற்றபடி பாடல் வரிகளை கொஞ்சம் தூக்கலாகவே எழுதியிருப்பார் கவிஞர் வாலி. இந்த பாடலுக்கான இசை கோர்ப்பு மற்றும் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த நிலையில பாடலோட தொடக்கத்துல வரும் "Hey everybody, wish you happy new year" என்பது இல்லாமல் தான் பாடல் தயாராக இருந்ததாகவும் SPB தான் அந்த தொடக்க வரிகளை சேர்த்து பாடியதாகவும் அந்த டைம்ல சொல்லப்பட்டுச்சு. புத்தாண்டு வாழ்த்த SPB தனது கம்பீர குரலில் பாடிய பிறகு ஆர்ப்பரிக்கும் இசையில வரும் புத்தாண்டு கொண்டாட்ட பாடல் இன்னைக்கு இளைய தலைமுறையினருக்கும் உகந்த பாடலாகவே தொடர்ந்துட்டு வருது. பாடலோட பல்லவிய கவிஞர் வாலி இளமை இதோ இதோ என்று படத்தின் நாயகன் கமல்ஹாசனுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த ரசிகை பட்டாளத்தின் ரசனைக்கேற்றபடி எழுதியிருப்பாரு. மேலும் ஒரு சில இடங்கள்ல பாடல் வரிகளை கேட்கும் போதே இளைஞர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வரிகள் SPB குரலில் கேட்பது அத்துணை இனிமையான அனுபவமாக இருக்கும். அதுவும் உச்சஸ்தாதியில் பாடிக்கொண்டிருக்கும் SPB வல்லவன் என்ற வார்த்தையை மட்டும் இறக்கி பாடும் இடம் அந்த மாறி இருக்கும். தொடர்ந்து வரும் 2வது சரணத்துக்கு முன்வரும் இடை இசையில் ட்ரம்ஸில் விதவிதமான தாளங்களை இசைத்து பாடல் கேட்பவர்களின் மனங்களை கவர்ந்திருப்பார் இசைஞானி. இசைஞானியிடம் நீண்ட காலமாக ட்ரம்ஸ் இசைக்கலைஞராக இருந்த மறைந்த புருஷோத்தமன் அவர்கள்தான் வாசித்திருப்பார். ட்ரம்ஸ் பீட்டில் எத்தனை வெரைட்டி காட்டியிருப்பார். இதை தொடர்ந்து வரும் 2வது சரணம் சாதாரண மெலோடிகளை பாடும்போது தனது சிக்னேச்சர் கொஞ்சல்களை பதிவு செய்யும் SPB இந்த பாடலில் பல்வேறு ரசிக்கும் வேலைகளை செய்திருப்பார். இந்த சரணத்தில் கல்யாணராமன் தான் எனும் இடத்தை அவர் பாடியிருக்கும் விதம் அசந்து போக செய்யும். கல்யாணராமன் கமல்ஹாசன் எத்துப்பல்லுடன் நடித்து வெளிவந்த திரைப்படம். அந்த படத்தின் கமலை இமிடேட் செய்யும் வகையில் அதை பாடியிருப்பார் SPB. காலம் கடந்து கேட்க போகிற பாடல் என்பதாலவோ என்னவோ 3 சரணங்களை கொண்டிருக்கும் இந்த பாடல் 3வது சரணத்தின் இடையிசையில் ட்ரம்ஸ்,
ட்ரம் போன், எஸ்பிபியின் சோலோ வாய்ஸ் கொண்டு இசைக்குறிப்புகளை அமைத்திருப்பார் இளையராஜா. எஸ்பிபியின் குரல் வித்தைக்கு நிகராக இசைக்கலைஞர்கள் அனைவரும் சிறப்பாக இசைக்கருவிகளை இசைத்திருப்பார்கள். பாடலுடைய 3வது சரணம் காலத்தால் அழிக்க முடியாத மெலோடி பாடல்களுக்காக மட்டுமல்ல, இசைஞானி இளையராஜாவின் துண்டிசை பாடல்களும் காலம் கடந்து அவரது இசையின் மகத்துவத்தை சொல்லும் என்பதற்கு சாட்சியாக இந்த பாடல் இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த உலகத்துல புத்தாண்டு என்ற ஒன்று கொண்டாடும் வரை ராகதேவனின் இசையில் வந்த இந்த பாடலும் இருக்கவே செய்யும். நாளுக்கு நாள் புது புது இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் உருவாகி வரும் இந்த ஜென்சி காலகட்டத்தில் 40 வருஷங்களுக்கு மேலா அதே துள்ளல்களோடும் உற்சாகத்தோடும் இந்த தலைமுறை மக்களின் கால்களையும் ஆட வைத்துக் கொண்டே இருக்கும் இசை ஞானிக்கு ரொம்ப ஸ்பெஷலான புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹலோ ஜென்சி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நியூ இயர்னாலே இளமை இதோ தானே? புதிய தலைமுறைக்காக பாலாஜி.